நீங்கள் வீடு கட்டும்போது தலைவாசல் மெயின் டோர் எந்த இடத்துல வைக்கணும்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். தப்பாக வச்சுட்டா வரவங்க பார்க்குறவங்கெல்லாம் பயன்படுத்தி விடுவாங்க. வச்சோ இந்த இடத்துல வைக்கக்கூடாது, உங்களுக்கு பெரிய கஷ்டம் வரும், பொருளாதார இழப்பு வரும்னு சொல்லி பயன்படுத்தி விடுவாங்க. சரியாக வைக்கணுன்னாலும் நமக்கு தெரிஞ்ச ஆள் யாருன்னு தெரியாது. அப்படி வேலை தெரிஞ்சவங்களும் சொல்லி கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியாது. தலைவாசல் எந்த மூலையில் வைக்கணும்? வடக்கு பக்கமாக உங்களுக்கு ரோடு இருக்குன்னா எந்த பக்கம் வைக்கணும், கிழக்கு பக்கம் ரோடு இருக்குன்னா எந்த பக்கம் வைக்கணும், தெற்கு பக்கம் மேற்கு பக்கம் ரோடு இருக்குன்னா எந்த பக்கமாக மெயின் டோர் வைக்கணும், அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன், ரொம்ப நேரம் வளவலன்னு வேணாம். இப்போது உங்கள் மனம் இப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரோடு கிழக்கு பக்கம் பார்த்த வாசல், இது ரோடு. கிழக்கு பக்கம் மனை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, இப்படி தான் உங்கள் மனம் இருக்குன்னா நீங்கள் இதில் எந்த இடத்துல வீடு கட்டினாலும் சரி, வாசல் இதில் நீங்கள் எங்கே வைக்கணும்னா நல்லா பார்த்துக்குங்க. கிழக்கு பக்கத்தில் சரி பாதியாக போட்டுக்குங்க. இதுக்கு உள்ள நீங்கள் எங்கே வேணாலும் வாசல் வச்சிடலாம். அதாவது வடகிழக்கு மூலையில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வாசல் வச்சுக்கலாம். இது இங்கேயும் நீங்கள் வச்சுக்கலாம், இங்கேயும் வச்சுக்கலாம், இங்கேயும் வச்சுக்கலாம். அதாவது உங்கள் பில்டிங்கோடைய சரி பாதிக்கு உள்ளே வச்சுக்கணும். இதுதான் அளவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மனைன்னு வச்சுக்க. உங்கள் மனம் வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு, உங்கள் மனம் இந்த மாரி வடக்கு பார்த்த மனைன்னு வச்சுக்கலாம். இதில் நீங்கள் எப்படி வைக்கணும்னா, இதில் பார்த்தீங்கன்னா இதிலையும் சரி பாதியாக போட்டுக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வீடு கட்டுறீங்களோ அதில் சரி பாதி போட்டுக்குங்க. இதில் இந்த பக்கம் வைக்கக்கூடாது. இது வாயு மூலை, இந்த இடத்துல பாத்ரூம் தான் வரணும், வாசல் இங்கே வரக்கூடாது. அதனால் இதுக்கு உள்ளே நீங்கள் எங்கே வேணாலும், இதில் பாதி இடத்துக்கு உள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் தாராளமாக வச்சுக்கலாம். இங்கேயும் வச்சுக்கோங்க, இங்கேயும் வச்சுக்கோங்க, இங்கேயும் வச்சுக்கோங்க. வடகிழக்கு மூலையில் எந்த சைடு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் இருக்கிற மனை. இந்த மேற்கு பக்கம் மனை இருக்குன்னா உங்களுக்கு இப்போ ரோடு பார்த்து மேற்கு பக்கம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் எங்கே வைக்கணும்னா, இங்கேயும் நீங்கள் எந்த அளவுக்கு வீடு கட்டுறீங்களோ அதில் சரி சமமாக பங்கிட்டுக்குங்க. சரி சம அளவில் இந்த பக்கம் வாசல் வைக்கக்கூடாது. தலைவாசல் மெயின் வாசல் இந்த இடத்துல வைக்கக்கூடாது. இது குபேர மூலை. இந்த இடத்துல நீங்கள் பீரோ தான் வைக்கணும், வாசல் வைக்கக்கூடாது. இதுக்கு உள்ள நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது வடமேற்கு பக்கத்தில் இந்த பக்கத்தில், அது ரோடு மேற்கு பக்கம் பார்த்த ரோடுனா இந்த இடத்துல நீங்கள் தலைவாசலில் தாராளமாக வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த மனைனா, இப்போ இந்த இடத்துல தெற்கு பார்த்த இது ரோடு தெற்கு பார்த்த மாதிரி உங்கள் இடம் இருக்குது. இதில் நீங்கள் வீடு இப்படி தான் கட்ட போகிறீங்கன்னா இதிலையும் சரி சமமாக பங்கிட்டுக்குங்க. இந்த சரி சம அளவில் இந்த பக்கம் வாசல் வைக்கக்கூடாது. ஏன்னா இது குபேர மூலை. இந்த பக்கம் வாசல் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இங்கேயும் வச்சுக்கோங்க, இங்கேயும் வச்சுக்கோங்க, இங்கேயும் வச்சுக்கோங்க. நான் சொன்னது எல்லாமே பேசிக்ஸான விஷயந்தான். எதுவுமே தெரியாதவங்க இதை பயன்படுத்திக்க. நான் சொன்ன அளவில் இன்னும் துல்லியமாக வாசல் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்க வாஸ்து நிபுணர்கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்டு உங்களுடைய பேர் ஜாதகம் அதுக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல எந்த அளவுலேருந்து எந்த அளவுக்கு உள்ளே வைக்கணும்னு அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படியே உங்கள் வீட்டில் உங்கள் தலைவாசல் எந்த மூலையில் இருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்ல மறந்துட்டேன்.